அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிடக்கலை உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் செல்வமும் வழங்கட்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு தசாபுத்தியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உதாரணத்திற்கு முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற தலைப்புல இதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் பார்த்தோம். ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறதுல பார்த்தோம். புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் திருமணம். ஏன்னா முதல்ல திருமணம், அடுத்து புத்திர பாக்கியம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குரு குழந்தை காரகன் அப்படிங்கிறதுனால முதல்ல எடுத்துக்காட்டும் நம்ம என்ன செஞ்சோம், குழந்தைய பத்தி தான் பேசணும். இந்த வகுப்புலையும் நம்ம குழந்தைய பத்தி பேசுவோம். அது பார்க்கறதுக்கு எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இப்போ லக்னம், இப்ப இது ராசி அப்படின்னு வச்சுக்குவோம். ராசி கட்டம், ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம், இவருக்கு புத்திர பாக்கியம் உண்டா அப்படின்னு பாக்குறதா வச்சுக்குவோம். புத்திர பாக்கியம் அல்லது புத்திரம் எந்த பாவகம் அப்படின்னா 5ஆம் பாவகம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு 5 எந்த வீடு? கன்னி. கன்னி தான் 5ஆம் பாவகம். இப்போ முதல்ல ஆய்வு செய்ய வேண்டியது 5ஆம் பாவகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ புத்திர பாக்கியத்திற்கு எந்தெந்த பாவகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். 5ஆம் பாவகம் என்ன ஆய்வு செய்யணும்? இந்த பாவகத்துல ஏதாவது சுபகிரகம் இருக்கா, பாவகிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாவகிரகங்களான முதல்ல ராகு, பாவகிரகமான ராகு, சனி, செவ்வாய் 3 பேரும் இருந்தா ரொம்ப பாதிப்பு. ஒருத்தர் மட்டும் இருந்தா கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு. 2 பேர் இருந்தா கொஞ்சம் அதிக பாதிப்பு. 3 பேர் இருந்தா அல்லது பார்த்தால் சேர்ந்தால் மிக அதிக பாதிப்பு. 2 பேரு, ஏன்னா இதெல்லாம் பாவ கிரகங்கள். 2 பேர் இருந்தா ஒரு 50% பாதிப்பு. ஒருத்தர் இருந்தா இருக்கிற கிரகத்தை பொறுத்து பாதிப்பு இருக்கும். செவ்வாய் இருந்தா ஏறத்தாழ பாதிப்பு இல்லைன்னே எடுத்துக்கலாம். செவ்வாய் மட்டும் தனியாக 5ல் இருந்தால் அது நட்பு கிரகமா லக்னத்தை பொறுத்து, ஒவ்வொரு லக்னத்திற்கு அது நட்பா பகையான்னு பார்த்துட்டு, அது நட்பா இருந்தா ஏறத்தாழ பிரச்சனை இல்லை. பகை கிரகமாக இருந்தால், இப்ப ரிஷபத்திற்கு சுக்கிரன் லக்னாதிபதி, சுக்கிரனுக்கு செவ்வாய் ஓரளவுக்கு பகைதான், ரொம்ப பகை இல்லை, ஓரளவுக்கு பகை அப்படின்னு சொல்லணும். சனி நட்பு கிரகம் தான், இருந்தாலும் அது ஒரு பாவ கிரகம். இப்ப செவ்வாயை விட சனி அதிக பாதிப்பை உண்டாக்குவார், தாமதப்படுத்துவார். சனி இருந்தால் தாமதம், குழந்தை பேரு தாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ராகு இருந்தா பாருங்க, இப்ப ஒன்னொன்னுக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றேன். சனி, ராகு, கேது 3 பேருமே சம்பந்தப்பட்டா அதிக பாதிப்பு ஏற்படும்.
இதில் ஏதேனும் 2 கிரகங்கள் இருந்தால் 50% உத்தேசமாக 50 to 60% பாதிப்பு ஏற்படும். ஒருத்தர் மட்டும் இருந்தா, செவ்வாய் இருந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. சனி இருந்தா தாமதப்படுத்துவார். சனினா தாமதம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்ப திருமணம் 7ஆம் இடத்துல சனி இருந்தா திருமணம் தாமதமாகும். இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு பார்ப்போம். 7ல் சனி இருந்தால் அப்படிங்கிறத பத்தி. இப்போ 5ல் சனி இருந்தால் குழந்தை தாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ராகு இருந்தாருன்னா இங்கதான் கொஞ்சம் பலன் எடுக்கிறதுல கொஞ்சம் உயர்நிலையாக புரிதல் தேவைப்படும். பொதுவா 5ல ராகு இருந்தா திருமண பொருத்தம் பாக்குறவங்க என்ன செய்யறாங்க ஜோசியருங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணுக்கு 5ல ராகு இருக்கு, குழந்தை பாக்கியம் கெட்டு போச்சு. இன்னும் ராகுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, 5ல பாம்பு இருக்குது, குழந்தையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ராகு 5 இடங்களில் பெரிய பிரச்சனையை செய்ய மாட்டார். ஆமையிடம் எருது சுறா நண்டு கன்னி அப்படின்ட்டு. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 வீட்டுல ராகு வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்க மாட்டார். மற்ற இடங்கள்ல இருந்தால் அவரு ராகு பாதிப்பை ஏற்படுத்துவார். ஆனா அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் அடுத்த நிலையில பார்க்கணும். இப்ப சும்மா ஒரு பாதிப்பு இருக்கும்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. குழந்தையே இல்லாம போயிருமான்னு சொல்ல முடியாது. இன்னும் மற்ற இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அதை சொல்லணும். ராகு இருந்தால் ஒரு பாதிப்பு, குறைஞ்சபட்சம் ஆண் குழந்தை இருக்காது அல்லது ஆண் குழந்தையை தாமதப்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது முதல் குழந்தை கண்டிப்பா ஆண் குழந்தை அல்ல. 5ல ராகு இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை அல்ல. யாருக்காவது இருக்கா? நீங்க பார்த்த ஜாதகத்துல அல்லது உங்களுக்கு 5ல் ராகு இருந்தால் 90% முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்காது. இந்த மாதிரி ராகு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் இருந்தாலும் கூட முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிற வாய்ப்பு குறைவு. ராகு இருந்தா கண்டிப்பாக ஆண் குழந்தை இல்லை. கேது இருந்தாலும் அந்த மாதிரிதான். கேது தடை செய்வார் அப்படிமோ, ராகு வந்து மாற்றம் தருவார் அப்படின்னு சொல்லுவோம். சனி தாமதப்படுத்துவார். செவ்வாய் இருந்தா ஒரு ஆபரேஷன், அதாவது குழந்தை வந்து ஆபரேஷன் மூலமா சிசேரியன் மூலமாக அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப 5ஆம் பாவகத்தை பத்தி சொன்னோம். அடுத்து 5ஆம் அதிபதியை பார்க்கணும். 5ஆம் அதிபதி, இங்க 5ஆம் அதிபதி நம்ம காட்டுனதுல புதன் தான் 5ஆம் அதிபதியா இருக்காரு. அப்ப இந்த புதன் எந்த வீட்டுல போய் இருக்காரு? ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நட்பு வீட்டுல இருக்காரா, பகை வீட்டுல இருக்காரா? நம்ம கிரக பலம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இந்த அதிபதி பலமா இருக்காரா இல்லையா அப்படின்றத பொறுத்து அதுக்கு மார்க் கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இப்போ காரகனை பார்க்கணும். காரகன் குரு. குரு எப்படி இருக்காரு? குரு நல்லா இருக்காரா? எந்த லக்னமா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு காரகன் குரு. இந்த குரு வந்து லக்னத்திற்கு 8ல் மறையக்கூடாது. அதே மாதிரி இந்த 5க்கும் மறையக்கூடாது. இப்போ லக்னம் என்பது ஜாதகர். அப்ப ஜாதகருக்கு குழந்தை மறைந்து இருக்கக்கூடாது. இப்ப உதாரணத்திற்கு குரு ரிஷப லக்னம், குரு வந்து தனுசுல இருக்கார். விருச்சிகம் வந்து 7, இது 8, தனுசு 8. குரு ஆட்சியாக இருந்தாலும் 8ல இருக்காரு, அதாவது மறைவிடம்னு சொல்லுவோம். 6, 8, 12 மறைவுன்னு சொல்லுவோம். அப்போ 6, 8, 12 இருந்தால் அது கொஞ்சம் குறைபாடுதான்.
ஒண்ணு குழந்தை தாமதமாகலாம். குழந்தை பிறந்ததுன்னா அது தந்தை அல்லது இந்த ஜாதகரை பிரிந்து, இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா, அம்மாவா அப்பாவாங்கிறத பொறுத்து, தாயினுடைய ஜாதகமாக இருந்தால் குழந்தை தாயை பிரிந்து வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா மறைவு அப்படின்னா சாதாரணமா நம்ம தெரிஞ்சிருக்காங்க, மறைந்து இருக்கிறார்கள்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த குழந்தை ஒண்ணு அம்மா அப்பா மேல பாசம் இல்லாம இருக்கலாம், அங்கேயே அதாவது உடன் இருந்தால், அல்லது சில ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கொண்டு போய் அம்மாச்சி வீட்டிலேயே வளரட்டும்னு விட்டுருவாங்க இல்லையா? தாய் வழி பாட்டின்னு சொல்லுவீங்க. அங்க வளர்ற மாதிரி அல்லது தாய் மாமன் வீட்டிலேயோ விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. சில நேரங்கள்ல சின்ன குழந்தையில கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்துருவாங்க, 5வதுல இருந்தே இல்லையா? அந்த மாதிரி அந்த தசை வர்றதை பொறுத்து அது அமையலாம். 8ல இருந்தா ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பிறக்குதுன்னு எடுத்துக்கலாம். குழந்தை இருந்தால் பிரிவினை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். 6, 8, 12ல குருவோ அல்லது இங்க 5ஆம் அதிபதி புதனோ இருக்கக்கூடாது. சரி, இந்த 3ஐயும் வச்சு குழந்தை இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். குழந்தை எப்போ அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கும். அப்ப குழந்தை எப்போ அப்படின்னா தசை வரணும். தசையை வச்சுதான் குழந்தை எப்போன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஆழமா குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கலாம்னா, இப்ப 5ஆம் இடம் பார்க்கணும்னு சொன்னேன். நம்ம சொன்னது என்ன? 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி, குரு, 3 பேர் தான் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் உயர்நிலையாக அல்லது ஆழமாக போனால் பாவத் பாவம்னு சொல்லுவோம். பாவத் பாவம் கொடுப்பினைக்கு தான், குழந்தை உண்டான்னு பாக்குறதுக்கு. பாவத் பாவம். பாவத் பாவம்னா என்ன? 5க்கு 5. இப்ப குழந்தைன்னா 5ன்னு சொல்றோம். அந்த 5க்கு 5 இங்க இருந்து 5 என்னீங்கன்னா 9ஆம் இடம் வரும். அப்ப 9ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஆனா 9 கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ பாவத் பாவம் அப்படிங்கிற முறையில 9 நல்லா இருக்கு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்ப குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. அதாவது எப்படி எடுக்கணும்னா ஒரு வேண்டுதல்னாலேயோ மற்ற இதனாலேயோ கிடைக்கலாம் அப்படின்னு எடுக்கணும். இன்னும் இருக்கு, 5க்கு கொடுப்பினைன்னு ஒண்ணு இருக்கு. 5ல இருந்து 9 பாக்குறது. இது 5க்கு 5, இது ஒரு பாவத்துக்கு தான் சொல்லுவேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பாவகத்துக்கும் மாத்திக்கணும். இது உயர்நிலையில இந்த அளவுக்கு தான் யோசிப்பாங்க அடுத்த லெவல்ல. அப்ப 5னா 5க்கு 5 எப்படி இருக்குன்னு பாக்குறது. அப்ப கொடுப்பினை அப்படின்னு சொல்றது 9ன்னு சொல்லுவோம். அதாவது 5ஆம் பாவகத்திற்கு கொடுப்பினை இருக்கா அப்படின்னா அங்க இருந்து 9, 7, 8, 9 லக்னம். 5க்கு 9ங்கிறது லக்னம். அது நல்லா இருந்தாலும் இப்ப தெரியுதா? ஜாதகர் நல்லா இருந்தா தானே குழந்தை பிறக்கும். அதனால அப்படியும் பார்க்கலாம். சரி, இது பாவத் பாவம் ரூலையும் சொல்லிட்டேன். இப்ப 5 நல்லா இல்லைன்னா 5க்கு 5 நன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த லெவல்ல. வித்யா மேடம் கேளுங்க சார். லக்னாதிபதி நின்ற இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி 8ல போய் நின்னாலும் இந்த குழந்தை பிரச்சனை வருமாங்க சார்? ஆமா, அதான் அடுத்த உயர்நிலை. இப்ப எப்படி உங்களுக்கு பாவத் பாவம் சொன்னனோ அது மாதிரி இப்ப அது நிறைய சொன்னா அடிப்படையில குழம்புவீங்கன்ட்டு நான் அதை சொல்லல. நீங்க கேட்டீங்க. இப்ப லக்னத்திற்கு 5 பார்க்கிற மாதிரி லக்னாதிபதிக்கு 5ஐயும் பார்க்க வேண்டும். குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 5. லக்னாதிபதி சுக்கிரன் இங்க இருக்காருன்னு வச்சுங்க, கடகத்துல இருக்காரு சுக்கிரன். அப்ப இந்த கடகத்துல இருந்து 5ஆம் இடம் 1, 2, 3, 4, 5
விருச்சிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரன்ல இருந்து 5 இதுதான். அதாவது லக்னாதிபதி நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பாவகம். இந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது அந்த அதிபதி போய் இப்ப செவ்வாய் போய் எங்க இருக்காரு, செவ்வாய் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்பவும் ஒரு பிரிவினையோ அல்லது பாதிப்போ ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடலாம். பெற்றோருக்கும், அதாவது இந்த ஜாதகருக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் ஒரு பிரியம் இல்லாமல் போகலாம். மறைவுனா அதுதான். அல்லது பக்கத்துல எல்லாம் போகலாம். வெளியூர்ல வெளிநாட்டுல போய் படிக்கிற மாதிரி, ஹாஸ்டல்ல இருக்க மாதிரி, அந்த மாதிரி வரும். இன்னும் சொல்ல போனா லக்னத்தில் இருப்பதை விட லக்னாதிபதிக்கு 8ல இருந்தா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன். லக்னத்தை விட லக்னாதிபதிக்கு தான் பலன் அதிகமா இருக்கும். இது யார் ஜாதகத்துல இருக்கு மேடம்? சார் இது எங்க வீட்டுக்கார் ஜாதகத்துல இருக்குங்க சார். அவரு லக்னம் போய் 3ஆம் பாவத்துல இருக்குங்க சார். 3ல இருந்து பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 10ல இருக்கிறாப்படி. ஸோ லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு 8 ரெண்டு குழந்தைங்களுக்குமே அங்க இப்போ வெளியூர்ல இருக்கிறத காமிக்கிறதுங்க சார், பிரிவினை. அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள ஒரு இது வராது. தூரத்துல இருக்கிறது நல்லது, பக்கத்துல இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. குழந்தைங்க என் கூட இருக்கும்போது அவர் வெளிநாட்டுல இருந்தார். இப்படிதான் ஓடிட்டு 8 மறைவிடம்னு சொல்றோம். அது யாருக்கு மறைவு அப்படின்னு பாக்கணும். யாருக்கு மறைவு? இப்ப லக்ன அதிபதிக்கு மறைவு அப்படிங்கிறதுனால அவருக்கு குழந்தை தூரத்துல இருக்கு, அல்லது அவர் தூரம். 2 பேருக்கு இடையில ஒரு மறைவு இருக்கு. ஒருத்தர் வெளியில வந்தா இன்னொருத்தர் ஒளிஞ்சுக்கிறாங்க, அவங்க வெளியில வந்தா இவங்க ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. பலன் சரியா வருது. ஆமாங்க சார். சொல்லுங்க சார் வடிவேல் சார். உங்க மைக் அன்னைக்கு பிரச்சனை பண்ணிச்சு, ஆடியோ ஃபுல்லா ஒரு பாதி கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். அன்னைக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து ஆன் பண்ணி வச்சிருந்தீங்களா? எக்கோ அடிச்சதுன்னா அப்படிதான், ஏதாவது ஸ்பீக்கர் போட்டு வச்சிருந்திருப்பீங்க போன கிளாஸ். ஒருவேளை சின்ன ஸ்பீக்கர் ஒன்று வந்திருக்கும் சார் நினைக்கிறேன். அது ஸ்பீக்கர் போட்டீங்கன்னா எக்கோ அடிக்கும். சரி, இப்ப கேளுங்க. எனக்குமே குரு 12ல இருக்காருங்க சார். ஆனா 2 குழந்தைக்குமே வெளியூர்ல தான் நான் இருக்கேன். இன்னும் குழந்தை பிறந்ததுல இருந்தே வெளிநாட்டுல தான் இருக்கேன். அதுவும் கரெக்டா வருதுங்க சார். குழந்தைக்காரகன் 12ல இருக்கிறதுனால. அதேதான். இப்ப ஜாதகம் பலன் நம்ம அடிப்படை வகுப்பா இருந்தாலும் நடைமுறையில ஒத்து வர்ற அளவுக்கு நம்ம வகுப்பு போயிட்டு இருக்கு 20வது நாள்லயே. சரியா? நிறைய ரூல் மனம் திறந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உயர்நிலை வகுப்புல சொல்ல வேண்டியது உயர்நிலையில இங்க அடிப்படையிலேயே அதுவும் புரியுற அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்துக்கிட்டு வரோம். வாழ்க்கை வளமுடன் சார். அதே போல 8ல குரு இருந்தா கூட 8ன்றது வைத்தியம் மருத்துவம்லாம் வரும். அது மாதிரி 8ல குரு இருந்தா அது மற்ற அமைப்புகளை பொறுத்து ஒண்ணு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி வரலாம், அல்லது குழந்தைக்கு மருத்துவம் அப்படிங்கிற மாதிரியும் குழந்தைக்கு மருத்துவம் செய்யற மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சிசேரியன்ல பிறக்கலாம், அல்லது சிசேரியன்ல பிறந்துச்சா சிசேரியனா இருக்கலாம். 8 என்பது கத்தி, விபத்து அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லி நம்ம பயமுறுத்துறது இல்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு ரத்தம் சம்பந்தப்படும். அது வெறும் 8ஆ இருந்தா சும்மா சாதாரணமா ஒரு நன்மையான இதா முடியும். குரு 8ல இருக்கிறதுனால அது நன்மையாக தான் இருக்கும். அதே இப்ப கூட செவ்வாய் சேர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பா ரத்தம் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்படும். அந்த காலத்துல உங்களுக்கு கோச்சாரத்துல செவ்வாய் அங்க இருந்திருக்கலாம். குரு மீது நீ கோச்சாரத்தை செக் பண்ணி பாருங்க. செவ்வாய் ஏதோ ஒரு வகையில செவ்வாய் அங்க வந்திருப்பாரு அல்லது பார்த்திருப்பாரு. கண்டிப்பா இருக்கும். சொல்லுங்க, கேளுங்க மேடம். சார் 5ஆம் அதிபதி 9லங்க சார். 9ஆம் அதிபதி 5ல. இது எப்படிங்க சார் எடுத்துக்கிறது? பரிவர்த்தனை. பரிவர்த்தனை யோகம்தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 5ல இருக்கிறதுனால ரெண்டுமே சிசேரியன் அப்படிதானங்க சார் எடுத்துக்கணும்?
செவ்வாய் இருந்தா கத்தி. ஆமாங்க சார். இப்ப 5ஆம் அதி 9 வந்து செவ்வாய் மேஷம் சார். அப்போ அதுவும் அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். செவ்வாய் வீட்டுல இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. சரிங்க சார். ஆனா 5, 9 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை தான். அதனாலதான் உங்களுக்கு அது சிசேரியனா இருக்கு. அப்படி இல்லாம செவ்வாய்னா என்னவா மாறலாம், வேற ஏதாவது வண்டியில இண்டியில போறப்ப கீழே தடிக்கு விழுற மாதிரியோ அல்லது படியில விழுற மாதிரியோ ஏதாவது காயமாகலாம், அந்த மாதிரி வரலாம். இது 9 இதுல செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால நன்மையாக தான் இருக்கும். ஓகே சார். 1, 5, 9 நல்லது தானே, திரிகோணங்கள். வாழ்க்கை. நன்றி சார். அடுத்து குழந்தைக்கு கேட்டு வராங்க. குழந்தை கேட்டு வரும்போது எப்படி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு குழந்தை இல்ல, மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்தாங்கன்னா எப்படி நம்ம பார்க்கணும்? இப்ப ஆண் ஜாதகமா இருந்தா எப்படி பார்க்கணும், பெண் ஜாதகமா இருந்தா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆணுக்கு வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். வீரியம், ஏன்னா வீரியம் இருந்தாதான் குழந்தை உருவாகும். அப்ப இந்த வீரியஸ்தானம் என்பது 3ஆம் பாவகம். எனவே குழந்தை இல்ல அப்படின்னு வந்தாங்கன்னா 5ஆம் பாவகத்தை பார்க்கணும், 5ஆம் அதிபதியை பார்க்கணும், குருவை பார்க்கணும். இதுக்கு மேல இப்ப அடிப்படை வகுப்பு அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த லெவல்ல பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்னா, இது மருத்துவ ஜோதிடத்துல வரக்கூடியது. ஆண் ஜாதகராக இருந்தால் வீரியம் பார்க்கணும், அதாவது 3ஆம் இடம் பார்க்க வேண்டும். இங்க ரிஷப லக்னம் அப்படின்னா கடகம், கடகம் நல்லா இருக்கா, கடக அதிபதி அதாவது 3ஆம் அதிபதி சந்திரன் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். வீரியம்ங்கிறது இப்ப காரக கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனை தான் எடுக்கணும். செவ்வாயை சொல்லுவோம், அது வீரத்துக்கு தான் செவ்வாய். நிறைய பேர் வீரியத்துக்கு செவ்வாயை சொல்றாங்க, ஆனா நம்பாதீங்க. ஏன்னா அதுக்கு நான் விளக்கம் வேற வகுப்புகள்ல நான் மருத்துவ ஜோதிட வகுப்புகள்ல அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். செவ்வாய் என்பது எந்த வீரத்தை குறிக்கிறது, சுக்கிரன் என்பது எந்த வீரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒரு குழந்தைக்கு தேவையான வீரியம் என்பது சுக்கிரன் தான். சண்டைக்கு போறதுக்கு வீரம், அதுதான் உடல் பலம். அது உடம்பு பலமா இருந்தா பத்தாது, அது வீரம், அதுக்கு செவ்வாய். அப்ப 3க்கு காரகன் செவ்வாயை வரும், சுக்கிரனும் வரும். இங்க குழந்தை சார்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் தான் நல்லா இருக்கும். சகோதரன் நல்லா இருப்பாரான்னு பாக்குறதுக்கு, அல்லது தைரியம் இதுல சொல்லும் போது 3ஆம் பாவக காரகத்துல தைரியம் வீரியம்னு சொல்லுவாங்க. தைரியத்திற்கு காரகன் செவ்வாய். இதெல்லாம் உயர்நிலை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வித்தியாசப்படுத்த மாட்டாங்க நிறைய வகுப்புகள்ல அல்லது வீடியோக்கள்ல வராது. 3ஆம் பாவகம் காரகன் யாருன்னா செவ்வாயை மட்டும்தான் பொதுவா சொல்லிட்டு வருவோம். சகோதர காரகன். தைரியத்திற்கு காரகன் செவ்வாய் எடுத்துக்கலாம். ஆனா வீரியம்னு வரும்பொழுது வீரியத்திற்கு வீரத்துக்கும் வித்தியாசப்படுத்தாம அதையே செவ்வாயின்னு சொல்றாங்க சிலர். ஆனா இதோட உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுக்கிரனை தான் பார்க்கணும். சரி, சுக்கிரன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். இப்போ சூரியன் இங்க இருக்கார். சுக்கிரன் எங்க இருப்பாரு? அதிகபட்சம் சுக்கிரன் இங்க இருக்கலாம். இவ்வளவுதான், இங்கெல்லாம் வர முடியாது சுக்கிரன். இப்ப சூரியன் அங்க இருக்காருன்னா சுக்கிரன் அதிகபட்சம் ஒரு ராசி தள்ளி இங்க இருக்கலாம். அல்லது சுக்கிரன் எங்க இருக்கலாம்? அதிகபட்சம் சூரியனை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த புதனும்
சுக்கிரனும். அதை கவனிக்கணும். நீங்க ஒரு ஜாதகம் எழுதியிருந்தாங்கன்னா அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரமெல்லாம் போக மாட்டாங்க. சூரியனுக்கு 7ல் அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. சூரியன் சுக்கிரனை பார்த்துச்சு அப்படின்னோ, சுக்கிரன் சூரியனை பார்க்கிறது அல்லது புதன் சூரியனை பார்க்கிறது அப்படின்னோ வரவே வராது. அதே மாதிரி சுக்கிரன் புதன் இவங்களும் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் பார்வைதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ சுக்கிரனும் புதனும் பார்த்துக்க வாய்ப்பில்லை. சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் புதனும் பார்த்து கொள்ள வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒண்ணு சூரியனை நெருங்கி இருக்கலாம் அல்லது சூரியனிலிருந்து தூரத்தில் இருக்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் சூரியனை நெருங்கி இருக்கலாம். ரொம்ப நெருக்கமா அஸ்தங்கமாயிருக்கிறது. அஸ்தங்கம்னா கூட 9 டிகிரி. அது விட குறைவாக, இப்ப சூரியன் ஒரு 5 டிகிரியில இருக்காரு, சுக்கிரன் 6-7 டிகிரியில வர்றாரு. அப்போ 2 பேருக்கு இடையில 2 டிகிரி தான் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்பு இருக்கும். அப்படி இல்லாம சுக்கிரன் எங்க இருக்கலாம்? இந்த ராசியில இருக்கலாம். பெஸ்ட் அமைப்பு. சூரியன்ல இருந்து அதாவது விலகாமலும் அதே சமயத்துல நெருங்காமலும் இருக்கிறார். ரொம்ப தூரம் விலகி இப்ப சூரியன் கடகத்துல இருக்காரு, சுக்கிரன் கன்னியில இருக்காருன்னா ரொம்ப தூரமா போயிட்டாருன்னு அர்த்தம். நெருப்பில் இருந்து, இப்ப சுக்கிரன் என்பது சுக்கிலத்தை குறிப்பவர். அது நெருப்புக்கு பக்கத்துல போனாலும் தீஞ்சு போன மாதிரி, நெருப்பிலிருந்து தூரமா போனாலும் ஐஸ் மாதிரி ஆயிடும். அப்பவும் அந்த உயிர் சத்து இருக்காது. சூரியன்கிட்ட ரொம்ப நெருங்கி போனாலும் உயிர் சத்து இருக்காது. இப்ப இதுலயே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்கன்னு தாராளமா சொல்லலாம், பயப்படாம சொல்லுங்க. சுக்கிரனும் சூரியனும் ரொம்ப நெருங்கி 1 டிகிரி 2 டிகிரில இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆணுக்கு பாதிப்பு இருக்கும். அவங்க ட்ரீட்மெண்ட் போகணும். அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்தாலும் ஒரு 40 டிகிரி 42 டிகிரி தள்ளி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் ஆணுக்கு குறை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது, மற்றதையும் பார்த்துட்டு. ஆனா இது இப்படி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும். நீங்க டாக்டரை பாருங்கன்னு தாராளமா சொல்லலாம், பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு முக்கியமான குறிப்பு ஆண் ஜாதகராக இருந்தால். அடுத்து பெண்ணுக்கு இப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சுக்கிலம் இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும்? பெண் அப்படின்னா கர்ப்பப்பை தான் முக்கியம் அவங்களுக்கு. இது நிலம், அது விதை, இது நிலம். அப்ப நிலத்திற்கு அந்த விதையை வளர்க்கக்கூடிய திறன் இருக்கணும். இது எந்த பாவகம் அப்படின்னா கர்ப்பப்பைய சிலர் 8ஆம் பாவம்னு எடுக்கிறாங்க, சிலர் 9ஆம் பாவம்னு எடுக்கிறாங்க. நம்ம 8, 9 ரெண்டையுமே நீங்க பாத்துக்குங்க. அதிகபட்சம் 8 பாத்துருங்க. அதனாலதான் பெண்ணுக்கு 8 மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 8 மாங்கல்யம்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த அடிப்படையில 8 மாங்கல்ய ஸ்தானம்னு வந்திருக்கு அப்படின்னா, 8 ஆயுள், 8 ஆயுள் ஸ்தானம். அது எல்லாருக்கும். ஆணுக்கு ஆயுள், ஆனா பெண்ணுக்கு மட்டும் மாங்கல்ய ஸ்தானம். எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, இது இந்திய ஜோதிடத்துல மட்டும்தான் இப்படி விதியை எடுத்தாங்க. ஏன்னா ஒரு காலத்துல சதி என்ற ஒரு முறை இருந்தது. அதாவது உடன்கட்டை ஏறுதல். ஏன் பெண்ணுக்கு ஆயுள் ஸ்தானத்தை மாங்கல்ய ஸ்தானம்னு சொன்னாங்கன்னா, அது கணவனுடைய ஆயுள் இல்லையா, அதனால மாங்கல்ய ஸ்தானம்னு சொன்னாங்க. ஏன்னா கணவன் இறந்த உடனேயே மனைவி இறந்துருவாங்க. அந்த காலத்துல கணவன் இறந்துட்டா பெண்ணு உடனே போய் நெருப்புல விழுந்துருவாங்க, அதே நெருப்புல.
சதி என்ற இது இருந்த காலத்துல. அப்போ எப்படி எடுக்கணும்? ஒரு பெண் இறக்குது அப்படின்னா அவங்க கணவன் இறந்துட்டான்னு அர்த்தம். அப்ப பெண்ணோட உயிர் முடியுதுன்னா கணவன் முன்னாடியே இறந்துட்டான்னு அர்த்தம். அதனால கணவனின் ஆயுள்னு அந்த காலத்துல எடுத்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டு வந்திருக்க, நான் ஏன் உங்க கூட வரணும் அப்படின்ட்டு. அதனால இப்ப போய் 8ஆம் இடத்த மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லலாமா? காலத்துக்கு தகுந்த மாதிரி விதிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிதான் மாங்கல்ய ஸ்தானம்னு வந்துச்சு. அப்போ 8ஆம் இடம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்துல 8ஆம் இடம் அவங்க ஆயுள். பெண்ணுடைய ஜாதகத்துல 8ஆம் இடம் வந்து கணவனின் ஆயுள்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது காரணம் அன்னைக்கு அப்படி இருந்தது. அன்னைக்கு பலன் சரியா வந்திருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. 8ஆம் இடம் கர்ப்பப்பை அப்படின்னு பாத்துக்கலாம். அப்போ கர்ப்பப்பை அந்த 8ல வந்து அதுக்குதான் இது என்ன செய்யறோம்? திருமண பொருத்தம் பார்க்கும்போது 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், 8ல ராகு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றது அதுதான். பெண்ணுக்கு 8ல ராகு இருந்தா ஆணுக்கும் 8ல ராகு இருக்கு. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த 8ல ராகு இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. கர்ப்பப்பை பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க அதுக்கு ஆணுக்கு 8ல ராகு இருக்கணும்னா என்ன, அவருடைய ஆயுளுக்கு பிரச்சனை இருக்கணும்னு பொருளா? சரி, வாழ்க வளமுடன். உதாரண ஜாதகம் சென்ற வகுப்பிலேயே சொன்னோம். நிறை வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்க ஜாதகங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ராகு தோஷம் இல்லை, இன்னொருத்தருக்கு ராகு தோஷம் இருக்கு. பகவான் அருளால நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் நீங்க பார்க்கலாம். சரி, அப்போ ஆணுக்கு 3ஆம் இடத்தையும் பெண்ணுக்கு 8ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தையும் நீங்க பார்க்கலாம். சரி, வேற என்ன சொல்லலாம்? அடுத்து திருமணத்துக்கு சொல்லலாமா? சார் பெண்ணுக்கு 3ஆம் பாவம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க சார் ஒரு தடவை. தைராய்டு பிரச்சனைக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அது அதான் இன்னொன்னு போனா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். தைராய்டுனால குழந்தை பாதிப்பு வரும். அதனால 3ஆம் இடத்தை பார்க்கலாம். 3 சுக்கிரன் இது வந்து தைராய்டுக்கு. ஏன்னா 3 செவ்வாய் வந்துச்சுன்னா வேற, 3 சந்திரன் வந்துச்சுன்னா வேற. இது 3 சுக்கிரன் சம்பந்தப்பட்டா அது தைராய்டு. சுக்கிரன்ங்கிறது ஹார்மோன், 3ங்கிறது கழுத்துல இருக்கிற ஹார்மோன் வந்து தைராய்டு. அவ்வளவுதான். இப்பதான் எடுக்கிறோம். ஒன்னும் இப்ப மனப்பாடம்லாம் எனக்கு பண்ண தெரியாது, மனப்பாடம் பண்ண தெரியாது. லாஜிக் இல்லாம என்னால பாடம் நடத்த முடியாது. என்னால நம்ம வகுப்பே லாஜிக் வச்சுதான் எல்லா வகுப்பும் இருக்கும். ஆன் தி ஸ்பாட் எடுத்துடலாம். நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா புக்ல இருக்கோ இல்லையோ நம்ம அந்த அடிப்படைகளை வச்சுக்கிட்டு அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வரலாம் விதிகளை. சார் பெண்ணுக்கு கர்ப்பப்பைன்னு சொன்னீங்க, அது எப்படி 8ல வந்து கர்ப்பப்பை வந்து 8ஆங்க சார்? அது ஆமா, இப்போ மேல் வயிறு 5, அடி வயிறு 6, 7 சிறுநீரகம், கர்ப்பப்பை அதுக்கும் கீழே தான் வரும். கர்ப்பப்பை என்பது அதுக்கும் கீழே தான் வரும். அது வயிற்றோட கீழ் பகுதியில இருக்கும். அப்போ அது 8. அது ஒண்ணு மறைவிடம்னு சொல்றோம். ஒண்ணு 8ங்கிறது மறைவிடம் அப்படிங்கிற பொருள்ல வரும். அதாவது பால் உறுப்புகள் அப்படிங்கிற இதுல வரும். இப்ப பால் உறுப்போடு இணைந்த பகுதி, நேரடியா பால் உறுப்போட இணைந்து இருக்கக்கூடியது கர்ப்பப்பை. அதனால 8ன்னு எடுக்கிறோம். 9 ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ 8 பால் உறுப்பு அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப நீங்க அதுல இருந்து ஒரு இணைப்பு அல்லது அடுத்தது அதுக்கு அடுத்ததுங்கிற முறையில அதை 9ன்னு எடுத்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி சார் மாத்துறாங்க அப்படின்னா, நீங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சில புத்தகங்கள்ல தந்தையை வந்து 10ன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய புக்கு என்கிட்ட இருக்கு. சில இல்ல, அது மாதிரி நிறைய புக்ல வந்து நான் வச்சிருக்க புத்தகங்கள்ல 10 தந்தைன்னு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு பலனுமே சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, 4 தாய், 4. இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்திற்கு சிம்மம் தாய், இவருடைய கணவன் அப்படின்னா
இங்க இருந்து 7ஆம் இடம். இப்ப லக்னத்துல இருந்து என்னங்க 10ஆம் இடம் வந்துடும். அப்ப தாயின் கணவன், அதனால அவங்க 10 வந்து தந்தைன்னு எடுக்கிறாங்க. பொதுவா பராசரம் சொல்றது 9 அப்படின்னு வருது. 4 தாயின்னு சொன்னதும் பராசரர் தான். கணவனை 7ன்னு சொன்னதும் பராசரர். அது அந்த ஃபார்முலாவை கூட்டி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருவதற்கு அந்த லாஜிக் எடுக்கிற மாற்றங்கள் தான் காரணம். அப்ப கர்ப்பப்பை 8 என்றும் 9 என்று எடுக்கிறதும் பெரிய மாற்றம் இருக்காது. அதனாலதான் நம்ம ரெண்டையுமே பார்த்துக்கலாம். ஏன்னா 9 பாக்கியஸ்தானம்னு வேற சொல்லுவோம். எல்லா பாக்கியமும் 9 நல்லா இருந்தாதான் எந்த பாக்கியமும் கிடைக்கும் நமக்கு. பாக்கியமாக கிடைத்தல், அதாவது தானாக கிடைத்தல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதனாலையும் 9 எடுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ குழந்தை எப்பொழுது பிறக்கும்? போதும், இன்னும் நிறைய பார்க்கலாம். இதுக்கு மேல ஆழமா கேள்வி கேட்ட வேண்டாம். உங்களை எல்லாம் இங்க உட்கார வச்சதுக்கு நிறைய கேள்வி ஆழமா கேட்டுக்கிட்டே போறீங்க. சரி, இப்போ எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி தசை. குழந்தை பேரு எப்ப கிடைக்கும்? 5ஆம் அதிபதி தசை. தசைன்னு சொன்னாலே புக்தியும் சேர்த்திக்கணும் நீங்க. 5ஆம் அதிபதி தசை 5இல் நின்ற கிரகத்தின் தசை. 5இல் நின்ற கிரகத்தின் தசை. அப்புறம் காரக கிரகம் இருக்கு இல்லையா, குரு தசை. குரு தசையில குழந்தை பிறக்கும். அதுக்குன்னு 70 வயசுல ஒருத்தர் குரு தசை வந்துச்சு குழந்தை பிறக்குமா சார் கேட்கக்கூடாது. வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வயசை பார்த்துக்கணும். குரு பார்த்த ராகு, இது ரொம்ப முக்கியம். இது உயர்நிலை. குரு பார்த்த ராகு கேது. அடிப்படை வகுப்பில் இது வந்து உயர்நிலையா சொல்லிட்டு இருக்கேன், குறிச்சு வச்சுக்கோங்க. டக்குனு ஞாபகம் வந்துச்சு, எல்லாம் சொல்லிட்டேன். குரு தசையில குழந்தை, ஏன்னா காரகன். குரு பார்த்த ராகு திசை, ஏன்னா ராகுக்குன்னு தனி ஒரு இது கிடையாது. ராகு கேது என்ன செய்வாங்கன்னா, தான் நின்ற வீட்டின் அதிபதியை போலவும் தன்னை பார்த்த கிரகங்களை போலவும் செயல்படுவார்கள்ங்கிறது ராகு கேதுவுடைய சூட்சுமம், உயர்நிலை சூட்சுமம். ராகு கேது தசையில பலன் எடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா அது பெரிய விஷயம். அது காரணம் என்னன்னா, ராகுக்கு எப்படி பலன் எடுக்கணும்னா, ராகு நிறைய வேலையை பார்ப்பார். இப்ப உதாரணத்திற்கு ராகு கன்னியில இருந்தார்னா புதனை போல செயல்படுவார். இப்ப குரு மீனத்துல இருக்காரு அப்படின்னா குருவை போலவும் செயல்படுவார், புதனை போலவும் செயல்படுவார், குருவை போலவும் செயல்படுவார். இப்ப ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் இருந்தார்னா அவரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுவார். ராகுவை பற்றிய ரகசியங்கள் இதுதான். இப்ப கண்ணியில் நின்ற ராகு, சுக்கிரனுடன் நின்ற ராகு, குருவால் பார்க்கப்பட்ட ராகு என்னவா செயல்படுவார்னா குரு மாதிரி செயல்படுவார். குருவனுடைய வேலையெல்லாம் செய்வாரு. சுக்கிரன் மாதிரி செயல்படுவார். அதாவது திருமணத்தை கொடுப்பார், சமயத்துல திருமணத்தை கெடுப்பார். இதுதான் அதுல ரகசியம், அடுத்த ரகசியம். ராகு சுக்கிரன் இணைவு இருக்கிற பாகையை பொறுத்து, அந்த வயதை பொறுத்து, தசை வருகின்ற காலத்தை பொறுத்து, சில பேருக்கு ஒரு லவ் உண்டாக்கி விட்டு அழ விட்டுட்டு கூட போயிடும். அந்த மாதிரி யாருக்காவது ராகு தசை வந்திருந்து ராகுவை சுக்கிரன் பார்த்தோ சேர்ந்தோ இருந்தால், அந்த வயசுல வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணு கல்யாணம் ஆகியிருக்கணும், அல்லது ஒரு காதல் தோல்வியாவது அப்படி வந்துட்டு அது போயிடும். ஒரு தூறல் மாதிரி.
ஒரு சாரல் மாதிரியாவது வந்துட்டு போயிருக்கும். இது யார்ட்டையும் கேட்க முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளாவது அள வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்ற அமைப்புகள் லக்னாதிபதி அமைப்பை பொறுத்து, 7ஆம் அதிபதி அமைப்பை பொறுத்து, 5ஆம் அதிபதி, ஏன்னா 5 தான் காதல், அதை பொறுத்து என்ன நடந்திருக்கலாம். ராகு சுக்கிரன் சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அப்போ இதேதான் இப்ப நீங்க மற்றதுக்கும் எடுத்துக்கிறது. ராகுவை பொறுத்தவரையிலும் அப்ப 7ஆம் அதிபதி பார்த்த ராகு அப்படின்னா திருமணத்தை கொடுப்பாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்கு எப்ப பிறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி? 5ஆம் அதிபதி தசை புத்தி, குரு தசை புத்தி, அடுத்தது குருவால் பார்க்கப்பட்ட ராகு அல்லது கேது. ராகு தசையிலையும் கிடைக்கலாம், கேது தசையிலையும் கிடைக்கலாம். குரு பார்த்து இருந்தால், குரு பார்த்த சனி கூட கொடுப்பார். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். குரு பார்த்த சனி. குரு இப்ப சனி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி தசையிலையும் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இங்க ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு, 9ல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு புதன் போடலாம். ஏன்னா சூரியனை போடலைங்கிறப்ப புதனை தைரியமா போடலாம். இப்ப குரு பார்க்கிறாரு, புதனை பார்க்காருன்னா அந்த வயசுல புதன் திசை வந்துச்சுன்னா அதாவது கல்யாணம் ஆயிருக்கணும், வயசு அது முக்கியம். கல்யாணம் ஆயிருக்கணும், குழந்தை பிறக்கிற வயசா இருக்கணும், ஒரு 40 வயசு 50 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுக்கும். என்னன்னா மத்த இப்ப குரு பார்த்த புதன் திசை நடக்குது, ஆனா 5ஆம் அதிபதி மோசமா இருக்காரு, 5ல ராகு சனி செவ்வாய்னு இருக்கு, எல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தை பிறக்குமா சார்னா, கொடுப்பனை இருந்தாதான் அந்த திசையில குழந்தை பிறக்கும். கொடுப்பனை இல்லாம அதை தேடக்கூடாது. அப்ப இது சரியா புரிஞ்சிட்டாலே நீங்க ஒவ்வொன்றுக்குமே பலன் எடுக்கலாம். திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டா, அப்ப நீங்க இந்த லாஜிக் புரிஞ்சிருந்தீங்கன்னா திருமணத்தை ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாழ்க்கை வளமுடன். இப்ப அடுத்தபடி திருமணத்திற்கான ரூல்ஸ் பார்ப்போம். திருமணம்னா 7ன்னு பொதுவா சொல்லுவோம். இதை பற்றி உயர்நிலை வகுப்புகள்ல நிறைய சொல்லியிருக்கேன். முதல்ல அடிப்படையா 7 பற்றி மட்டும் எடுப்போம். அப்ப திருமணம் நடக்கிறதுக்கு 7ஆம் பாவகம் நன்றாக இருக்கணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா 7ஆம் பாவகம் முதல்ல பார்க்கணும். 7ஆம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அதாவது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் 3 வகை எடுக்கிறோம், ஒன்னொன்னுக்கு 33.3, அதாவது 33 மார்க் போடுறோம். மொத்தம் கூட்டினா 100 மார்க் வர்ற மாதிரி. இப்ப 7ஆம் பாவகம் நல்லா இருந்தா 33 மார்க். அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கை குறைக்கலாம். 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா எல்லா வகையிலும் திக்பலமா இருக்காரு, ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு, குரு பார்வையில இருக்காரு, லக்னத்துக்கு மறையாம இருக்காரு, லக்னாதிபதிக்கு மறையாம இருக்காரு, இன்னும் சொல்ல போனா சந்திரனுக்கு மறையாமல் இருக்கிறார். ஏன்னா அது ராசி, சந்திரன் என்றது ராசி, அதனால சந்திரனுக்கு மறையாம இருக்காரு. குழந்தைக்கு பார்க்கும்போது நீங்க அப்படி எடுத்திருக்கணும். இன்னும் ஏன்னா லக்னத்திற்கு 5ன்னா இப்ப லக்னாதிபதிக்கு 5ன்னு சொன்னீங்க, சந்திரனுக்கு 5ஐயும் பார்த்துருக்கணும். அப்படி பார்க்க போனா இன்னும் மார்க் பிரிஞ்சுக்கிட்டே வரும். சந்திரனுக்கு 5ஐயும் பார்க்கணும். லக்னத்துக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை ராசிக்கும் பார்க்கலாம். லக்னத்துக்கு கொஞ்சம் அதிக மார்க், இப்ப 33 மார்க்னு சொன்னா லக்னத்துக்கு ஒரு 23 வச்சுட்டு ராசிக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கணும். அடுத்து சுக்கிரன்.
இது ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாயின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்குமே சுக்கிரன் என்பது சுகத்தை குறிப்பது, கணவனை குறிப்பது செவ்வாய். ஆனா காமத்தை குறிப்பது சுக்கிரன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் பெண்ணுக்குன்னா செவ்வாய் திசையில திருமணம், செவ்வாய் திசையில திருமணம் நடக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அது கணவனை குறிப்பது. அப்ப கணவன் வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா காமம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் எடுத்தோம்னா பெண்ணுக்கும் சுக்கிர திசை எடுக்கலாம் திருமணத்திற்கு, ஆணுக்கும் சுக்கிர திசை எடுக்கலாம். இது அடிப்படை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சரி அப்படிங்கிறது உங்க மனசு ஏத்துக்கும். ஜென்ரலா நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க, பெண்ணுக்கு களத்திர காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணுக்கு களத்திர காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால களத்திரம் என்பது கரெக்ட். ஆனா திருமணம் நடந்தா என்ன நடக்கும்னா காம சுகம் கிடைக்கும். அப்படின்னா அதை தரக்கூடியவர் சுக்கிரன் தான். அப்போ பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சுக்கிர திசை திருமணத்தை கொடுக்கும். வயதில் வந்தால், குறிப்பிட்ட வயதில், அந்த ஒரு 20க்கு மேல 19க்கு மேல ஒரு 30 வயசுக்குள்ள சுக்கிர திசை இருந்தா அது திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமணம் நடக்குமான்னு பாக்குறதுக்கு நம்ம 7ஆம் பாவகத்தை பார்த்தோம், 7ஆம் அதிபதியை பார்க்கணும், அப்புறம் சுக்கிரனுடைய நிலையை பார்க்க வேண்டும். இங்க பெண்ணுக்கா இருந்தா செவ்வாயையும் சேர்த்து பார்க்கணும். பெண்ணுக்கா இருந்தா சுக்கிரன் செவ்வாய் 2 பேரையும் சேர்த்து பார்க்கணும். ஆணுக்குன்னா சுக்கிரனை மட்டும் பார்த்தால் போதும். திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எப்பொழுது நடக்கும்? இப்ப திருமணம் நடக்குமாங்கிறதுக்கு சொல்லிட்டேன். எப்பொழுது நடக்கும்? இப்போ 7ஆம் அதிபதி தசை புத்தி, 7ஆம் அதிபதி தசை புத்தி, ஏழில் நின்ற கிரகம் அதனுடைய தசை புத்தி, ஏழில் நின்ற கிரகம் அதனுடைய தசை புத்தி. அடுத்து சுக்கிரன் தசை புத்தி. ஏன்னா இன்னைக்கு கேள்வி நம்மகிட்ட இப்பெல்லாம் நிறைய வர்றது அது இந்த 90ஸ்ல என்ன பிரச்சனைனா, அந்த 94, 93, 95ல ஒரு 94 நினைக்கிறேன், ராகு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், குரு, புதன் இத்தனை பேரும் துலாம்ல இருப்பாங்க. 5 பேர் ஒன்னா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல தாமதம், தடை, லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் இருக்கும். 94ல ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லா கிரகமும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கும். அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு திருமணத்துல தாமதம் அல்லது பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை என்ன? லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமா இருக்கிறார்ன்றத பொறுத்து அதை தாங்கி வெளியேறினாங்களா, இல்ல சந்திரனும் சேர்ந்து உள்ள மாட்டியிருந்தா அவங்க ஒரு கையில வாட்டர் பாட்டிலும் இன்னொரு கையில நாயையும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும் நிலைமை. ஏன்னா சந்திரன் ராகுவும் சேர்ந்துட்டா, சூரியன் ராகு பிரச்சனை தான், சந்திரன் ராகுவும் சேர்ந்துட்டா மனது அளவுல பாதிக்கப்படும், சந்திரன் மனம்ங்கிறதுனால. சார் சந்திரன் ராகு திருமணத்தையும் பாதிக்குமாங்க சார்? சந்திரன் ராகு திருமணத்தை பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, மனசை பாதிக்கும். அது சந்திரன் எத்தனாவது அதிபதிங்கிறது. சந்திரன் 7ஆம் அதிபதியா இருந்து அவர் மகர லக்னத்துக்காக இருந்தாருன்னா அப்ப சந்திரன் இருக்கும்போது திருமணத்தையும் பாதிக்கலாம். மகர லக்னமா இருந்தால் சந்திரன் 7ஆம் அதிபதியா வர்றாரு, 7ஆம் அதிபதி ராகுவோடு சேர்றாருங்கிற முறையில அப்போ திருமணம் காரணமாக அவருக்கு திருமணம் பாதிப்பு வரலாம், அல்லது திருமணம் காரணமாக மனோ பாதிப்பு வரலாம்.
அப்ப இன்னொரு ரூல் குழந்தைக்கு சொல்லும் போதே என்ன சொன்னோம்? ராகு பார்த்த அப்படின்னு சொல்றோம். ராகு பார்த்த கிரகங்கள், அதாவது சுக்கிரன் பார்த்த ராகு, சுக்கிரன் பார்த்த ராகு, சுக்கிரன் பார்த்த கேது, இவங்க தசையிலையும் திருமணம் நடக்கும். சுக்கிரன் பார்த்த ராகு, சுக்கிரன் பார்த்த, இங்க செவ்வாய் பார்த்த ராகுன்னு நான் சொல்லல, சுகத்துக்கு காரகன்கிற முறையில மட்டும் சுக்கிரனை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்ப ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சுக்கிரன் பார்த்த ராகு, சுக்கிரன் பார்த்த கேது. இங்க நான் சனியே எடுக்கல. சனி ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு அதிபதியா, ஒரு ஏதாவது சில இடத்துல அவர் 8ஆம் அதிபதியா வரலாம். அதனால அதை நான் தவிர்த்துக்கிட்டேன். ராகு கேதுக்கு ஆதிபத்தியம் கிடையாது, அதனால அவங்கள பயப்படாம எடுத்துக்கலாம். ராகு கேது நல்லவங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க சேர்ற இடத்தை பொறுத்து அவங்களுடைய குணத்தை மாத்திக்குவாங்க. சேர்ற இடத்தை பொறுத்து, சேர்ற கிரகம், வீடு கொடுத்தவன் நிலையை பொறுத்து கிரகங்கள், அது ராகு எல்லாம் சமயத்துல கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவாரு. சில பேருக்கு அந்த திடீருக்கு பணக்காரங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராகு திசையா தான் இருக்கும். திடீர் பணக்காரங்களாகிறதுலாம் திடீர்னு அவங்க ரொம்ப மோசமா இருப்பாங்க, திடீர்னு பெரிய ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, டக் 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 டக்குன்னு இதாயிடுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல லிங்க் கிடைக்கும், சமயத்துல பினாமியா போவாங்க, அதுல கணக்கு அது இதுன்னு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா ராகு பகவான் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. வாழ்க வளமுடன். அப்போ ராகுவை நல்ல ஒரு பாதிப்பு பின்னால வருங்களா ஐயா? ராகு கொடுக்கும் போது அதனால ஒரு பாதிப்பு வருங்களா ஐயா? கண்டிப்பா திடீர்னு ஒண்ணு வரும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பு வரலாம், அல்லது சந்ததிக்கு பாதிப்பு வரலாம். பாதிப்பை அவங்களே தான் அனுபவிக்கணும்னு சொல்ல முடியாது. அல்லது அந்த பாதிப்பு வெளியே தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு பாதிப்பு மனசளவுல இருக்கும், தனியா ரூம்ல உட்காந்து அழுகுறவங்களா இருக்கும், அல்லது நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லி அழுவாங்க, அது வெளியே தெரியாது. குரு பார்வையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குரு பார்வை எல்லாத்தையும் மறைச்சிரும், வெளியே தெரியாம மறைக்கும். அதுதான் குருவனுடைய சிறப்பு. இருக்கும். என்ன செய்யும் அப்படின்னா, பெண் குழந்தைகளா அமைஞ்சிரும். அதுக்காக பெண்மையை நான் குறைச்சி சொல்லல. பொதுவா நம்ம இந்திய இதுல என்ன செய்வோம்னா, வாரிசு அப்படின்னா ஆணை தான் சொல்றது. கடத்துதல், நம்முடைய இதை கடத்துதல் அப்படிங்கிறப்போ அது ஆணை தான் சொல்றோம். இப்ப இவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு யாருக்கோ தானே கொடுப்பாங்க, அந்த அர்த்தத்துல பெண் குழந்தைன்னு சொல்றேன். 2 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை அப்படின்னு இருக்கும், அல்லது ஒரே பெண் குழந்தையா இருக்கலாம். அப்ப அவ்வளவு நிறைய சம்பாதிச்சு யாரோ ஒருத்தருடைய பையனுக்கு தான் அவ்வளவையும் கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டு அவங்க நல்லபடியா இருக்கலாம், அல்லது அவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுவாங்க. இவர் இங்க இருப்பாரு சம்பாதிச்சவரு. அப்போ இவ்வளவு சொத்துனாலையும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு, அல்லது அவங்களுக்கு வாரிசு இல்லாம போகும் சில நேரங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த சொத்துனால அவருக்கு பயன் இல்லாம போயிடும். சொத்து நிறைய இருக்கும், ஆனா அதனால பெரிய பயன் எதுவும் இல்லாம போயிடும். வாழ்க்கை வளமுடன். இது குரு பார்வையினால நடக்குங்களா ஐயா? என்னங்க? அந்த பெண் குழந்தை இருக்கிறது குரு பார்வையினால இருக்குமா, இல்ல இந்த ராகு திசையில இது பண்ணுவீங்க? ஆண் குழந்தை பெண் குழந்தை ரகசியமெல்லாம் வேணுமா? ஆண் குழந்தை பெண் குழந்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை ராகு தான். நான் முதல்ல சொன்னேன்ல, 5ல ராகு இருந்தா பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் டக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கணும். யாருக்காவது 3ல ராகு இருக்கா? எனக்கு இருக்குங்க சார். அடுத்து தங்கை இருந்தாங்களா? எனக்கு ஆமாங்க சார். தங்கை அது
தங்கை அப்புறம் இறந்துட்டாங்க 1 மாசத்துலயே. அதுக்கப்புறம் தம்பி பிறந்த அப்படி. அடுத்தது உங்களுக்கு அடுத்தது தங்கை தானே? தங்கை, ஆமாங்க சார். ரொம்ப சிம்பிளா வருதா? ஆமாங்க சார். இன்னொருத்தரோட ஜாதகத்திலயும் அப்படிதான் இருக்கு. 3ல ராகு, அண்ணன் ஃபர்ஸ்ட், தங்கச்சி 2வது. சிம்பிளா. 3ஆம் பாவகம் யாரு? இளைய சகோதரன் தானே? ஆமாங்க சார். ராகு. ராகு இருந்தா குழந்தை, அந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவுன்னு எடுக்கலாம். நான் எடுத்த உடனே அதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்லி பயமுறுத்த கூடாது. ஏன்னா அது மற்ற இதை பொறுத்து, 3ஆம் அதிபதி நிலையை மற்ற இதெல்லாம் பொறுத்து அது மாறும். ஆனா குறைஞ்சபட்சம் ஆண் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆண் குழந்தை இல்லை. 5லனா ஆண் குழந்தை இல்லை. 3லனா ஆண் சகோதரம், இளைய சகோதரம் ஆண் அல்ல. அதுக்கு மேல அதை என்ன சொல்லுவாங்கன்னா தோஷம் அப்படிம்பாங்க. நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுல புத்திர தோஷம், சகோதர தோஷம். தோஷம்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறைன்னு தான் அர்த்தம். 5ல ராகு இருந்தா புத்திர தோஷம்பாங்க. புத்திர தோஷம்னா புத்திரம் இல்லைன்னு பொருள் அல்ல. அந்த புத்திரம் ஆண் புத்திரமாக இல்லாம இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். வாழ்க்கை அந்த ரகசியத்தை சொல்லியாச்சு. சரி, சொல்லிட்டு நீங்க இப்படி ஒவ்வொரு டைம் எப்படி சொல்லிட்டீங்க? போங்க மிஸ், என்னத்தை வச்சிருக்கோம் நம்ம கொண்டு போவோம். என்ன நம்ம கிளாஸ்ல கூட்டத்தை பாத்தீங்கல்ல, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனாலதான் நமக்கு சார் இவ்வளவு. கம்மியா இருந்தாலும் எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்காங்க சார். அது அதிக கூட்டமா இருந்ததுன்னா வேணாம் சார். இல்ல உண்மையிலே சார், என்னன்னா மத்த கிளாஸ்ல எல்லாம் பேசுறதுக்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. கிளாஸ் முடிஞ்சு பொது கேள்வின்னு சொல்லிட்டு அது அன்னைக்கு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். நம்ம பேசுறதே மறந்து போயிடும். நம்ம அந்த குரூப்ல பேசுறதே மறந்து போயிடும். உங்கள்கிட்ட அப்படி இல்ல சார். நாங்க சான்ஸே கிடைக்காது சார் ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு. நம்மளுக்கு இது கரெக்ட். அங்க எல்லாம் ஃபீஸ் எவ்வளவு கட்டுறீங்க? இங்க எவ்வளவு கட்டுறீங்க? இங்க என்னோட ஃபீஸ் சொல்லலாங்களா சார்? அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க வேண்டாம். அங்க கட்டும்போது கட்டிட்டு வந்துடுறீங்க. அங்க கட்டும்போது 10,000 கேட்டாலும் சங்கடப்படாம கட்டிடுறீங்க. ஆனா இங்க வந்தா மட்டும் சார் அப்படின்றீங்க. அதுல அப்ளிகேஷனுக்கு வேற தனியா கொடுக்குறோம் சார். என்ன பண்றீங்க? நம்ம போடுறதே ஃபீஸ் கம்மியா போடுறோம். அதுக்கே சார் தலை சொறிகிற மாதிரி வருது. அங்க வந்து 10,000 கேட்டாலும் கொடுத்துட்டு வந்துடுறோம் சார். அது ஒரு கிளாஸ் தான் சார் அட்டெண்ட் பண்ண முடியும். உங்க வீட்டு அப்படி இல்ல, பல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்னோட முடிஞ்சுதுங்க சார். பரவாயில்ல, இது ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ஐயா, தெரியாம போய் சேர்ந்தா அந்த மாதிரி இதாகிறதாங்க ஐயா. உங்ககிட்ட நிறைய கிளாஸ் அந்த காசுக்கு அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படி இல்ல சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு டெடிகேட்டடா அவங்க கமர்ஷியலா பண்றாங்க சார். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப இதை கான்செப்ட் எவ்வளவு மேக்சிமம் தர முடியுமோ கொடுக்குறேன். நிறைய பேர் நான் அடிப்படைன்னு பேர் போடுறதுனால எங்கிட்டயே போன் பண்ணி சார் உயர்நிலை நடத்துங்கன்றாங்க. நான் என்னன்னு எனக்கு உயர்நிலை அடிப்படைன்னு பிரிச்சு சொல்றதே பெரிய ஏமாற்று வேலைன்னு என் மனசு. அதனாலதான் நான் போடுறது இல்லை. சில நேரம் ஒரு சிலர் சொல்றதுனால உயர்நிலைங்கிற வார்த்தையை நான் போடுவேன். அது என்ன ஜோதிடத்துல போய் அப்புறம் அடிப்படை என்ன உயர்நிலை என்று சொல்லி கொடுத்தா முழுசா சொல்லி கொடுக்கணும். அது நான் அடிப்படையை சொல்லித்தரேன், அப்புறம் இடைநிலை சொல்லித்தரேன், உயர்நிலை சொல்லித்தரேன், மிக உயர்நிலை சொல்லித்தரேன்ட்டு. ரைட்டு, எடிட்டிங்ல இதெல்லாம் கட் பண்ணி ஆகணும். வாழ்க வளமுடன். நேரா வகுப்பு போயிடும். நான் இங்க அதிகமா பேச பேச எனக்கு எடிட்டிங்ல டைம் வேஸ்ட் ஆகுது. வாழ்க. அப்போ ஒரு திருமணத்திற்கு கொடுப்பினை இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது எப்படின்னு முதல்ல பார்த்தோம். அடுத்தது எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்றதுக்கு 7ஆம் அதிபதி தசை புக்தி, 7ல் நின்ற கிரகத்தின் தசை புக்தி. ஏன் இந்த புக்தியை சேர்த்துறோம் அப்படின்னா, நீங்க திருமண வயதுல 7ஆம் அதிபதி தசை வராமல் போகலாம், 7ல் நின்ற கிரகத்தின் தசை வராமல் போகலாம், சுக்கிர தசை வராமல் போகலாம். அப்ப கல்யாணம் நடக்காதா? நடக்கும். அப்பதான் என்ன பண்றோம், ஓரளவுக்கு சாதகமான தசை வந்து இந்த புக்திகள் ஏதாவது ஒரு புக்தி வந்துச்சுன்னா அதுல அந்தரம்
7ஆம் அதிபதி தசையா இருக்கலாம், 7ல் நின்ற கிரகத்தின் புத்தியாக இருக்கலாம், சுக்கிரன் அந்தரமாக இருக்கலாம், 7ஆம் அதிபதி பார்த்த ராகுவின் சூட்சமமாக இருக்கலாம். திருமணம் இந்த மாசத்துல நடக்கும்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அப்ப என்ன காரணம் சொல்ல முடியாம போறதுக்குன்னா, பிறந்த நேரம் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால ஓரளவுக்கு 2-3 மாசத்துக்குள்ள சொல்ல முடியும் கணிப்பு எடுத்தோம்னா. ஆனாலும் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம எல்லாம் சரியா சொல்றோமானா, அந்த பெற்றோர்களை பார்த்துட்டு அவங்க சார் என் பொண்ணு கல்யாணம் ஆகல சார்னு புலம்புறப்போ நமக்கு மனசு வராது. இன்னும் 3 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகுது போயான்னு எப்படி நம்ம சொல்றது? சில பேர் சொல்லிடுறாங்க, சார் ஆகும் சார், கடவுள் நம்புங்க சார், அடுத்த வருஷம் நடந்துட்டு போங்கன்னு தான் சொல்ற மாதிரி நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவோம். சரியான பலன் சொல்றதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு மெஷின் மாதிரி பலன் சொல்லணும். அப்படி சொன்னா கரெக்டா சொல்லிடலாம். இந்த ஆசா பாசங்கள் பாவம் எல்லாம் நினைக்காம சொன்னோம்னா கரெக்டா சொல்லிடலாம். ஐயோ எப்படிடா 3 வருஷம் தள்ளி சொல்றது அப்படின்னு சொன்னா நமக்கு பலன் சரியா சொல்ல முடியாது, தவறா போயிடும். பலன் தவறுவதற்கு நம்ம மனசுதான் காரணம். சரி, திருமண விஷயத்த இதோட இந்த தசை போதுமா அப்படின்னா, திருமணத்திற்கு வேற ஒரு வகையில பார்க்கலாம். லாஜிக் எடுத்து பார்க்கணும். என்ன லாஜிக் சார் எடுக்கணும்? 2ஆம் பாவகத்துக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்ன பேரு? தனம், குடும்பம். குடும்பம். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்தல் அப்படிங்கிறது 2ஆம் பாவம்னு சொல்லலாமா? சூப்பர் சார். குடும்பம் வளர்தல். ரேஷன் கார்டு மாத்துவோமா மாத்த மாட்டோமா? மாத்துவோம் சார். கல்யாணம் ஆனா மாத்துவோம். அப்போ திருமணம் 2ஆம் பாவக அதிபதியின் தசையில் திருமணம் நடக்கும்னு எடுக்கலாமா? 2ஆம் பாவக அதிபதி தசையில திருமணம் நடக்கும். ஏன்னா குடும்ப பாவகம். 2ல குடும்பம் சேர்தல் இருக்கும், பிரிதலும் இருக்கலாம். சில சமயத்துல 2ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல கேது வருது அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா பலன் உங்களுக்கு. ஏன்னா அதுல சேருதுன்னு சொல்லும் போது அதுல இருக்க ஒரு நெகட்டிவையும் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு பலன் மறக்காது. கோச்சாரத்துல 2ல கேது வருது அப்படின்னா அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. உதாரணத்திற்கு குடும்பத்துல ஒரு பிரிவினை இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஒண்ணு குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போலாம், அது குடும்பத்தில் ஒரு பிரிவு. வீட்டுக்காரர் வெளிநாடு போகலாம், அது குடும்பத்தில் ஒரு பிரிவு. கேது வரும் பொழுது. ராகு வரும்போது அப்படி வராது. அண்ணன் தம்பி கூட்டு குடும்பமா இருப்பாங்க, அப்பா இருப்பாரு, திடீர்னு அப்பாவுக்கு முடியாம போயிடும். இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா நான் தனியா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட பிரிஞ்சு போகலாம். அது ஒரு பிரிவு. அந்த மாதிரி 2ஆம் பாவகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த தசை நடக்கும் பொழுது அல்லது கோச்சாரம் நடக்கும் பொழுது குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். அப்போ பொது பலனாக குடும்பம் அப்படிங்கிறது இங்க குழந்தையை குறிக்கலாம், கணவனை குறிக்கலாம், மனைவியை குறிக்கலாம், அண்ணன் தம்பியை குறிக்கலாம். பொதுவாக வரும். மனைவி கணவனையும் குறிக்கும். பலன் எங்க இருக்கு பாத்தீங்களா? இப்ப 2 வச்சும் பலன் எடுக்கலாம். யாருக்காவது இந்த பலன் சொல்லுங்க மேடம். சார் என்னோட திருமண தேதி போட்டு பார்த்தேன் சார். 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாரு, கணவர் இருக்காரு. அதே மாதிரி போன கேது, இந்த கேது இப்ப சிம்மத்துல சார் கண்ணில இருக்கும்போது என் குழந்தைங்க 2 பேரும் பிரிவினை படிக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஓ, நீங்க சிம்ம லக்னமா? ஆமாங்க சார், சிம்ம லக்னம். 2ல கேது, கோச்சார கேது வரும் பொழுது. ஆமாங்க சார். அப்புறம் என் கல்யாண தேதியில செவ்வாய் 2ல ஆட் ஆயிடுச்சு உள்ள குடும்பத்துல. கோச்சார செவ்வாய் 2க்கு வந்துட்டாரு. ஆமாங்க சார். அது கல்யாண தேதி அப்போ, கல்யாணத்தப்போ
அதான் திருமணம் நடந்திருக்கு. ஆமா. அப்புறம் ராகு தசையில சுக்கிரன் புத்தியில எனக்கு கல்யாணத்து நடந்திருக்கு சார். 7ல சுக்கிரன் இருந்திருக்காரு. நீங்க சொன்னதெல்லாம் பாருங்க. கரெக்டா வந்திருக்கு. ஓ 7ல 7ஆம் வீட்ல சுக்கிரன். சோ சுக்கிரன் புத்தியில எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. சரி. அப்போ 7ல் நின்ற கிரகத்தின் புத்தியில. ஆமாங்க சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். நடத்தும் போதே அனலைஸ் பண்ணி சொல்றீங்க இல்லையா? ஆமா. நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இப்படி சொல்லும்போது இப்ப நான் வந்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் சொல்லல. லாஜிக் எடுக்கிறோம். உங்கள்ட்ட லாஜிக்கோட சொல்றேன். நீங்க எல்லா வகுப்புலயும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லல. ஒரு சில மனம் திறந்த குருமார்கள் இருப்பாங்க. அவங்களதான் குருன்னு சொல்லணும். மத்தவங்களெல்லாம் வாத்தியார்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி குருமார்கள் இருக்கலாம். 10,000, 20,000, 30,000 கட்டுற வகுப்புகள்ல நான்லாம் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிதான், எப்படி அதுல உங்களுக்கு தேவையில்லை, அது அதெல்லாம் சொல்ல முடியாது, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா லாஜிக். ஏன்னா ஏன் இந்த லாஜிக்கோட சொல்றேன்னா, நீங்க இதே மாதிரி யோசிச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்க உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு வந்திருக்கணும். குடும்பத்தை பத்தி சொல்லும் பொழுது நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். சகோதரனா இருக்கலாம், அப்போ அடுத்த குழந்தை பிறக்கலாம். இந்த ஜாதகருக்கு 2ல ஒரு நல்ல இது நடக்கும் பொழுது அவருக்கு இளைய சகோதரன் கூட பிறக்கலாம். ஏன்னா இவர் சின்ன குழந்தையா 3-4 வயசா இருந்தா தந்தைக்கு தாய்க்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ குழந்தையினுடைய 2ஆம் பாவகம் அந்த தசை நடந்துச்சுன்னா இவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுக்கலாமா? ஒரு தாய் அவங்களுடைய குழந்தை ஜாதகத்துல 2ல கோச்சாரத்துல குரு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2ல ஒரு நல்ல சம்பவம் நடக்குது அப்படின்னா குடும்பத்துல ஒண்ணு சேருது. அதனால இவங்களுக்கு கூட ஒரு குழந்தை பிறக்கலாம்னு எடுக்கலாம் இல்லையா? அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்னு யோசிக்கும் போது முதல் குழந்தையோட ஜாதகத்துல வந்து அப்படி சொல்றீங்க சார்? அதுக்கும் குடும்பம் தானே அது. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு வேண்டியது இல்ல இருந்தாலும் அப்படி கூட எடுக்க முடியும். அந்த சம்பவம் கண்டிப்பா அங்கேயும் காட்டும். குடும்பத்துல இருக்க எல்லார் ஜாதகத்துல ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்தால் எல்லாருடைய ஜாதகத்திலும் அது காட்டும். கவனிச்சோம்னா தெரியும், அது கண்டிப்பா காட்டும். இப்போ ஜாதகருக்கே 2 சார்ந்த விஷயங்கிறப்போ நம்ம திருமணம் சொன்னோம். குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான் குழந்தையும். அப்போ ஒரு குழந்தை சேர்ந்தாலும் அதுவும் குடும்பம். அப்ப ரேஷன் கார்டு, நான் ரேஷன் கார்டுன்னு சொல்லும் போது நீங்க குழந்தை பிறந்தாலும் ரேஷன் கார்டு மாத்துவோம்னு சொல்லி இருக்கணும். எதிர்பார்த்தேன் அதை நான். திருமணமானா ரேஷன் கார்டுல ஒரு ஆள் சேருமா இல்லையான்னு கேட்டேன். அப்ப குழந்தை பிறந்தா சேராதா ரேஷன் கார்டுல ஆளு? அப்பவும் சேரும் இல்லையா? அப்பவும் குடும்பத்தில் ஒரு நபர் உயர்கிறார். அப்போ குழந்தைக்கும் 2ஆம் பாவகம் 2ஆம் பாவ அதிபதி தசை நடக்கும் பொழுது குழந்தை பிறப்பும் ஏற்படலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க. வேற என்ன வேணும்? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா கோச்சாரம் பாக்குறத மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன், சேர்த்திட்டு இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். கோச்சாரம் அப்படின்னா இப்ப சொன்னதுதான். ராகு கேதுவை வச்சே நீங்க பலன் நிறைய சொல்ல முடியும். ஏன்னா ராகு நன்மையையும் செய்வார், தீமையையும் செய்வார். அது ராகுவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம ராசியில ஜனன கால ராகு எப்படி இருக்காரோ அந்த குணங்களை அந்த ஆதிபத்தியங்களை கோச்சார ராகு நமக்கு செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் கோச்சார ராகு ஒரே இதை தான் செய்வாரா அப்படின்னா கிடையாது. கேதுவை பொறுத்த வரையிலும் அந்த பிரச்சனை எல்லாம் ராகு மாதிரி எல்லாம் இல்லை. கேது வர்ற இடத்துல ஒரு பிரிவினையை ஒரு தடையை உண்டாக்குவார். அதோட அவர் அதாவது கத்து கொடுத்துட்டு போவார். கேது பாடம் நடத்துவார். கேது எப்பவும் பாடம் தான் நடத்துவார். ராகு மாதிரி பயமுறுத்த மாட்டார். ராகு சமயத்துல பயமுறுத்துவார், சில நேரங்கள்ல அள்ளி கொடுத்துட்டும் போவார். கேது கொடுக்கவும் மாட்டாரு, கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு கெடுக்கவும் மாட்டாரு, பாடம் நடத்திட்டு. அடுத்து வர்ற இதுல இப்ப கேது தசைக்கு அடுத்து என்ன தசை வரும் பாருங்க.
சுக்கிர திசை. சுக்கிரதசை. அப்ப கேது பாடம் நடத்திட்டு அடுத்ததுக்கு ரெடி என்ஜாய் அப்படின்ட்டு போவார். ஏன்னா கேது திசை முடிஞ்ச உடனே சுக்கிரதசை வருது. வாழ்க வளமுடன். அப்ப கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகமும் எங்கெங்க வருது அப்படின்றத பொறுத்து நீங்க முக்கியமா இப்ப கோச்சார சொல்லணும்னா ராசி பலன் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு ராசி பலன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க மாதத்திற்கு ஒரு முறை போட்டா கூட போதும். மாதத்திற்கு ஒரு முறை ராசி பலன் எடுக்கலாம். தினந்தோறும் எப்படி ராசி பலன் சொல்றாங்க? தினந்தோறும் சொல்ற ராசி பலன் எதை வைத்து சொல்கிறார்கள்? இப்ப ராசி பலன் அப்படின்னு எடுத்துங்க. நான் அடிப்படை வகுப்புலதான் உண்மையிலேயே நிறைய சொல்லி தரணும். அதனால உங்களுக்கு அதையும் சொல்றேன். ராசி பலன் கோச்சாரத்தை வச்சுதான் எடுக்கிறாங்க. கோச்சாரம் வச்சுதான் எடுக்கிறாங்க. தின ராசி பலன், தின பலன் அப்படின்னா நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறாங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் பலன் ஓரளவுக்கு நல்லா வரும். ராசிக்காரர்களுக்கு பலன் தினப்பலன் சொல்றதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக போடுறது. ஒரு 100 பேர்த்துல ஒருத்தருக்கு எதேச்சியாக பொருந்தி வரும். அது உண்மையான பொருத்தம் இல்ல. எதேச்சியா 10 வார்த்தை சொன்னோம்னா ஒரு வார்த்தை கண்டிப்பா அது யாராவது ஒருத்தருக்கு கரெக்டா வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தினப்பலன் ராசிக்கு சொல்றது பொருந்தாது, சுத்தமாவே பொருந்தி வராது. நட்சத்திரத்துக்கு சொல்வது ஓரளவுக்கு பொருந்தி வரும். நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் சொல்லலாம்? நாம என்ன சொன்னோம் முன்னாடி? நட்சத்திர பலன் தாரா பலன் ஒண்ணு சொன்னோமா? ஆமாங்க சார். அப்ப தினப்பலன் சொல்லும் போது தாரா பலனை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. அதோட கொஞ்சம் பில்டப் கொடு. மத்ததெல்லாம் பில்டப் தான். தாரா பலன் மட்டும்தான் உண்மை. அது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். தாரா பலன்கிறது ஜோதிடம். அதுக்கு மேல கொஞ்சம் சொல்றதெல்லாம் பில்டப். ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது இல்லையா? அதனால நீங்க அதை சொல்றதெல்லாம் பாருங்களேன், ஏறத்தாழ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ரோட்ல போகும்போது கவனமா போங்க, இது எல்லாருக்கும் தான் சொல்லணும். ரோட்ல யாரு கவனம் இல்லாம கார்ல கையை விட்டுட்டா போக முடியும்? அதெல்லாம் எல்லாரும் கவனமா தான் போயாகணும். இந்த மாதிரி இது ஏமாந்து போகாதீங்க. அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சிலருக்கு சேர்த்தி சொல்லுவாங்க, சிலருக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வர்றதுதான். அப்ப தினப்பலன் தாரா பலனை வச்சுட்டு சொல்லலாம். அடுத்து வார பலன் சொல்லணுமா? வாரத்துக்கு வாரம் மாறக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனை வச்சுக்கிட்டு சொல்லலாம், சுக்கிரனை வச்சு சொல்லலாம். பயன்படுத்தினீங்கன்னா யூடியூப்ல பெரிய ஆளா வரலாம். நான் சொல்றது இல்ல, நீங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் யாரு? வார கிரகம் செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் கூட விட்டுறலாம். செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்களை வச்சு சொல்லலாம். ஏன்னா வாரத்துல இவங்க ஒரு பாதம் அல்லது ஒரு நட்சத்திரம் மாறி வருவாங்க. அதை வச்சு சொல்லலாம். அதாவது அந்த காலத்துல ஒரு மாற்றம் யாருக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அவங்களோட சந்திரனையும் சேர்த்திக்கிட்டு சொன்னீங்கன்னா சரியா வரும். மாத பலன் சொல்றதுக்கு யாரை பயன்படுத்தலாம்? ரொம்ப ஈஸியானது. சூரியன் சார். சூரியனை வச்சு சொல்லலாம். குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இது ராசிக்கு தான் சொல்லணும், லக்னத்துக்கு சொல்லக்கூடாது. கோச்சார பலன்னா ராசிக்கு தான் சொல்லணும். சூரியன் இப்போ சூரியன் எங்க இருக்காரு? இப்போ துலாம்ல இருக்காரா? என்ன மாதம் அப்படின்னு பார்த்தா ஐப்பசி மாதமா கார்த்திகை மாசமா? ஐப்பசி. சரி. அப்போ துலாம்ல இருக்காருன்னா நம்ம ஒரு ராசி, ஏதோ ஒரு ராசி, இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிறோம். மேசத்தில் சந்திரன் இருக்கார், சந்திரன். இப்போ மேச ராசிக்கு இவரு 5ஆம் அதிபதி. மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கிறார். இப்ப மனைவிக்கு குழந்தை பிறக்கலாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 7 மனைவி 5 குழந்தை. அல்லது மனைவியுடன் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வார். 7ஐயும் 5ஐயும் சேர்த்து என்னெல்லாம் இப்ப உங்களுக்கு வாசகம் எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க. அந்த வயசுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது நடக்க வாய்ப்பு இருக்கும். அவ்வளவுதான்.
இதையெல்லாம் சேர்த்து சொல்லணும். கண்டிப்பா ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 5 நண்பருடன் கோவிலுக்கு செல்வார்னு எழுதலாம். வயசானவரா இருப்பாரு, அவருக்கு வந்து இந்த வார்த்தை பொருந்தி வந்துரும். நண்பரோட கோயிலுக்கு போயிருப்பாரு. வேற ராசிக்காரங்க போக மாட்டாங்களா? டெய்லி கோயிலுக்கு போறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப ஒருத்தருக்காவது பொருந்துமா இல்லையா? பொருந்திடும். 5 குலதெய்வம், 7 நண்பர், 5 காதலி, நண்பருடன் சேர்ந்து காதலியை சந்தித்தார். நண்பர் மூலமாக அல்லது காதலுக்கு நண்பரை தூதனுப்பினார், அனுப்புவார்கள். நண்பர் மூலமாக ஒரு காதல் அறிமுகமாகும். இப்படி எல்லாம் எழுதலாம், என்ன வேணாலும். அது தமிழ்ல வந்து கொஞ்சம் புலமை இருக்கணும். புலமைனாவே புலவர்னாவே பொய்யுரை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது பொய் அழகுக்காக சொல்ற பொய், பாதிக்கிறதுக்காக சொல்ற பொய் அல்ல. ஏன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. அது புலவர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ 1000 மண்டபம்னு சொல்லுவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100-200 கால் இருக்கலாம் அதிகபட்சம். ஆனா சொல்றது 1000 சொல்லுவோம் இல்லையா? 1000 பயிர். திருமணம் 1000 வயசே 120 வயசு. ஆனா திருமணத்தை என்னன்னு சொல்றோம்? 1000 காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் எப்படின்னா அந்த அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படிதான் இந்த ராசி பலன் சொல்றதுலயும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிடுவாங்க. ஆனா இப்படி சொல்ல முடியும், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதத்தில் இது நடக்கும். இந்த நேரத்துல நீங்க நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? சனியை பயன்படுத்திக்கலாம். சனி எங்க இருக்காரு அதோட கலந்துக்கணும். இப்ப சனி நண்பரா பகைவரா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு மாத பலன்ல சனி பகவானையும் சேர்த்திக்கணும். பொதுவா கோச்சார பலன் தான் ராசி பலன் என்பது. அதுல சனியை வச்சுக்கிட்டு சொல்லலாம். சனி தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார். ஒரு அஷ்டம சனியா இருக்காரா, அர்த்தாஷ்டம சனியா இருக்காரா, ஏழரை சனியா இருக்காரா? ஏழரை சனியில ஜென்ம சனி தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார். ஏழரைனா பின்னாடி, அதாவது 12 சனி, சந்திரனுக்கு 12, சந்திரன் உடன் சந்திரனுக்கு 2, இந்த 3 இடத்துல இருக்கும்போது சொல்றோம். அதுல சந்திரனுடன் சனி வரும்போதுதான் ஜென்ம சனின்னு சொல்றோம். அதுவும் அஷ்டம சனின்னு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இதையெல்லாம் கலந்து நீங்க பலன் சொல்ல முடியும். இப்ப ராகு கேதுவையும் எடுத்துக்கலாம். நீங்க அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம பாட்டுல அதை சொல்லாம சொன்னீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு இங்க வந்ததால் கேது அங்க வந்ததால்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கிரகத்தை சும்மா அப்படி பேருக்கு சொல்லிட்டு மற்றதெல்லாம் சொன்னீங்கன்னா, இதே ஜோசிய வேற ஒரு ஜோசியர் இதே கிரகத்தை வச்சு சொன்னாரு, அந்த பலன் எனக்கு பொருந்தல, இவங்க சொன்னது பொருந்தி இருக்குன்னு வரும். ஏன்னா ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காங்களா, யாராவது ராகுவை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், அல்லது கேதுவை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். பலன், அதாவது ராகு இருக்க இடத்துல என்ன நடக்கும், கேது இருக்க இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்து அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ராசி பலன் துல்லியமாக வரும். சனியை எடுத்துக்கணும், ராகுவை எடுத்துக்கணும், கேதுவை எடுத்துக்கணும். குருவை விட்டுட்டீங்களே சார், முக்கியமானது. குரு வந்து கோச்சாரத்துல லக்னத்தின் மீது வந்தாருன்னா என்ன, ராசியின் மீது வந்தா எந்தெந்த இடத்த பார்ப்பாரு? இந்த ஜென்ம குரு வனவாசம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஜென்மத்துல வந்தா வனவாசம் போவார். குரு வந்து ஒரு நல்ல கிரகம், ஜென்மத்துக்கு வரும்போது நல்லதுதான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமருக்கு அப்படி நடந்துச்சுன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா ராமர் ஜாதகத்துல 5 கிரகங்கள் உச்சம்னு கொடுத்திருப்பாங்க. ராமாயணம் படிச்சோம்னா ராமர் பிறந்த நேரத்தை பத்தி சொல்லும்போது இப்படி கிரகங்கள் இருக்க ராமர் உதித்தார் அப்படின்னு வரும். அப்போ அதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா 5 கிரகங்கள், ஏறத்தாழ 5 கிரகங்கள் உச்சத்துல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு கிரகம் உச்சம் இருந்தாலே உனக்கு சுக்கிரன் உச்சம்டான்னு சொல்றாங்க. இவருக்கு 5 கிரகம் உச்சமா இருந்து மனைவியோடையும் நல்லா வாழல, ராஜ்யத்தையும் ஆண்டு அனுபவிக்கல. பாருங்க, 5 குழந்தைகளோடவும் இல்ல. என்ன வாழ்க்கை பாருங்களேன். உச்சமா அப்ப ஒரு கிரகம், இப்ப கிரகங்கள் உச்சமா இருந்தா மட்டும் போதுமாங்கிறத இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல, ராமாயணம் படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது இது எது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுல பாடல்ல கம்பராமாயணத்திலே வரும், வடமொழி ராமாயணத்திலே இருக்கு, வால்மீகி ராமாயணத்திலே சொல்லியிருக்காங்க. அது நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது.
கம்பராமாயணத்திலே இது இருக்கு. நான் ஜோதிடத்துக்காக அதை படிச்சு பார்த்தேன் மீண்டும் ஒரு முறை. ராமாயணம் சும்மா படிக்கிறது வேற, ஜோதிட நோக்கத்துல படிச்சு பார்த்தேன். எப்படி ராமர் ஜாதகம்னு போடுறாங்களே, எப்படி இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு கிரகத்தை சொல்லல, இவங்களா சேர்த்தி ஒவ்வொருத்தரும் இது இங்க இருக்க முடியாது, அங்க இருக்கும்னு அதுக்கும் ராமர் ஜாதகத்துக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து போடுறவங்களும் இருக்காங்க. அதுல 2 விதமான ராமர் ஜாதகம் இருக்கு. வாழ்க்கை வளமுடன். அப்ப குருவையும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்லணும். ராசிக்கு இப்ப சில பேர் போன உடனே அதிகபட்சம் பேரு ஜாதக பலன் சொல்றவங்க, அந்த குறைஞ்ச கட்டண மையத்துல எல்லாம் பாக்குறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோச்சார பலனை வச்சு டக்குன்னு கல்யாணம் ஆகலைன்னு போனா குரு 7ல வந்துட்டாரா, 5ல வந்துட்டாரா, 7 பாக்குறாரா, லக்னத்தை பாக்குறாரா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் நடக்கும் போங்கன்றாங்க. அது 10 பேருக்கு சொன்னா எப்படி 2 பேருக்கு நடந்துரும். இந்த 2 பேரு ஆளை கூட்டிட்டு போயிருவாங்க, அவர் சொன்னாரு கல்யாணம் நடந்துச்சுட்டு. அது எப்படி சொல்றாங்கன்னா, ராசியின் மீது வர்றாரு அல்லது லக்னத்தின் மீது வர்றாருன்னா 7ஐ பார்ப்பார், குரு 7 பார்ப்பாரு. அல்லது 3ல வர்றாருன்னா 7 பார்ப்பாரு, 3ல இருந்தாருன்னா 7ஐ பார்ப்பார். அப்ப குரு பார்வை இருக்கு, எனவே திருமணம் நடக்கும். குரு பார்வை 7க்கு குரு பார்வை 3, 7, 11ல எங்க குரு இருந்தாலும் இத குருவின் முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ரகசியமாக சொல்லுவாங்க, குருவின் முக்கோணம் அப்படின்ட்டு. ஏன்னா குரு ஒரு இடத்துல இருந்தா 3 இடம் ட்ரையாங்கிளும் அந்த இது வந்துடும். 7ஆம் பார்வை குருவுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது, அது ஒரு சூட்சுமம். இருக்கிற இடமும் மற்ற 2 இடத்தையும் பாத்தீங்கன்னா நினைச்சீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலரா வரும். 1ல இருந்தாருன்னா 5, 9ஐ பார்ப்பார், 2ல இருந்தாருன்னா 6, 10ஐ பார்ப்பார். இப்ப 2, 6, 10. 3ல இருந்தாருன்னா 3, 7, 11. இப்ப குரு 3ல வந்தாலும் திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் வச்சு நீங்க பலன் எடுத்துக்கலாம். சரி, வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.